அரசுடன் நடத்தப்பட்ட 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டக் குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பத்திரிகை நண்பர்களே, இன்று 6வது கட்டமாக மாண்புமிகு அமைச்சர் மூலம் நடந்த பேச்சுவார்த்தையில் 10 நாட்களாக இந்த வெயிலிலே மழையிலும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த மக்களை இந்த சமூக நீதி பேசுகிற அரசின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த வந்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை. 6வது கட்ட பேச்சுவார்த்தையிலும் கோரிக்கையை பற்றி பேச தயாராக இல்லை. இங்கிருந்து அப்புறப்படுத்துவதை பற்றி பேசினார்கள். நீங்கள் இங்கே இருந்து சென்று ராஜரத்னம் இடத்தில் போய் போராடுங்கள் என்கிறார்கள். நாங்கள் பணி செய்ய இடம் இந்த இடம், இங்க எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இங்க எங்கள் பணி மறுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் நிக்கிறோம்னு சொல்றோம். இல்ல அப்படி பேசுறதா இருந்தா பேசுறோம், இல்ல பேச முடியாதுன்றாங்க. நீதிமன்றத்தில் பாத்துக்கலான்றாங்க. இதுதான் சமூக நீதி அரசான்ற கேள்வி எழுப்பிட்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிகவும் அந்த மாநகராட்சி இணை ஆணையர் விபி ஜெயசீலன், மாநகராட்சி இணை ஆணையர் விபி ஜெயசீலன் இந்த மக்களை 20 ஆண்டுகளாக உழைத்த இந்த தூய்மை பணியாளர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சில தொழிலாளர்கள் மட்டுமே போராடுகிறார்கள் என பத்திரிகையில் பேட்டி கொடுத்துள்ளார். இரண்டாம் தரமாக இந்த அரசின் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் 753 சம்பளம் தரமாட்டேன் மறுத்தவர்கள் 5000 தருகிறேன், போராட்ட பந்திலிருந்து வெளியே வாருங்கள் என நாளும் பொழுதும் தொல்லை செய்து வருகிறார்கள். நேரு வழியாக பதிலளிக்க பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லாத இந்த அரசு 3ஆம் தரமாக பின் வழியில் கவுன்சிலர்களை ஆளுங்கட்சி சார்ந்தவர்களை வைத்து உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருகிறேன், இங்கிருந்து வந்து விடுங்கள் என்று மிரட்டும் வேலை செய்கிறார்கள். அப்பாவி மக்கள் இன்று பணம் வந்தால் வீட்டில் அடுப்பு எரியும், இந்த மாதம் வாடகையை கட்ட வேண்டும் என்று உள்ள மக்களுக்கு பண ஆசையை காட்டுகிறார்கள். அதையும் தாண்டி தூய்மை பணியாளர்கள் தன்மானம் மட்டுமே பெரிது, சமூக நீதி மட்டுமே பெரிது என இந்த போராட்ட பந்தலில் அணியினே வகுத்து வருவார்கள். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என செய்தியாளர்களுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.